பாயிண்ட் நம்ம கேள்வி கேட்கறது என்னன்னா, ஓகே இதுல வந்துட்டு அவங்களுக்குள்ளார இருந்தாலும் வெவ்வேறு கட்சிகள் அவங்களுக்குள்ளாரே நிறைய இது ஒரு அங்கத்துவத்துல இருப்பாங்க, வேற வேற இதுல பிரிஞ்சு போயிட்டு அவங்களுக்குள்ளார நிறைய சண்டைலாம் நடக்குது. கண்டிப்பா இது எல்லா நியூஸும் நடக்குது. அதாவது எல்லா நியூஸ்லயும் படம் சின்ன சின்ன குரூப் ஆகும். குரூப்னு வந்து பேர் வச்சிருப்பாங்க. ஒரு 7 guys இருப்பாங்க. சொந்தமா டிஷர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அதாவது குரூப்னு சொல்ல முடியாது. ஐ மீன் குரூப் இருக்கும் அது. ஆனா ரொம்ப ப்ராப்ளம் சொல்ல போனா காலேஜ் சென்டிமெண்ட். ஐ மீன் ஒரு யூனிவர்சிட்டில வந்து இப்ப எங்க யூனிவர்சிட்டில எடுத்துட்டா ஒரு 17 காலேஜ் இருக்கும். சோ 17 காலேஜும் அவங்க காலேஜ் தான் அவங்க பெருசு. யாருமே யூபிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க மாட்டாங்க. ஓ என் காலேஜ் ஒரு போட்டி வருதா, காலேஜ் சென்டிமெண்ட், காலேஜ் 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 உயிர் கொடுப்பாங்க காலேஜுக்கு. ஸோ இதனால மற்ற காலேஜுக்கு ப்ராப்ளம் வரும். அவங்கள பார்த்தா இவங்க பார்த்துக்க மாட்டாங்க, இவங்களை பார்த்தா அதை பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஏன் வரும்னா அவங்க மென்டாலிட்டிக்கு ஏற்றாப்புல ஃப்ரெண்ட்ஸ் தேடிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச லைஃப் ஸ்டைல் உள்ளவங்கள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம போய் மற்ற இனத்தோர் கூட போய் பேசினா இவங்க போய் எல்லாத்துக்கூடயுமே கலந்து பேசுறாங்க. ஸோ இவங்க தனியாக ஒதுக்கி வச்சிடணும், நம்ம வந்து தனியாக இருப்போம், நம்மளை பற்றி தனியாக பேசணும், நம்ம கிட்ட வந்து ஒன்றா இருக்க மாட்டாங்க, நம்மளை பற்றி மற்றவங்க கிட்ட தப்பாக சொல்றாங்க. அந்த மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் அவங்களுக்கு கூட சொந்தமாகவே வந்துடுது. அந்த தாழ்வு மனப்பான்மையினால அவங்க வந்து மற்ற இனத்தோர் கூட சேர மாட்டாங்க, தனித்தனி குரூப்ஸ் கூட தான் வந்து ஒரு தனி அரசியலே நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அரசியல் சொல்ல முடியாது. எங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் செய்யறோம்னா எல்லாமே இல்லையா, ஒரு கூட்டம் இந்த சைடுல ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு ப்ராப்ளம் செய்யறோம்னா அந்த குரூப்னா அதுல மெம்பர்ஸ் எல்லா உறுப்பினர்கள் அந்த குரூப்பை சார்ந்தவர்கள் தான் இருப்பாங்க. அந்த காலேஜ்ல தான் மித்தவங்க அங்கேயும் ஒற்றுமை கண்டிப்பா ஒற்றுமைங்கிறது வந்து இருக்கு. ஆனா வந்து நம்ம வெறும் ப்ராஜெக்ட் இல்ல ப்ரோக்ராம் செய்யும்போது மட்டும் வராங்க வரலன்னு வச்சு அவங்களுக்குள்ள ஒத்துமை இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுல உங்களுக்கு ப்ரோக்ராம் நடக்குது, அதுல வந்து நீ ஒத்துழைப்பு கொடுக்கணும், வேற எதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போறேன் வந்து இப்போ அவங்க சொல்ற மாதிரி வெறும் படிப்புன்னு இருந்தா அவங்க வந்து கன்சிடர் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மாயான்னு சொல்லுவோம். அது என்ன உண்மைதான். என்ன பாத்தீங்கன்னா ஒரு என்ன பொறுத்தவரைக்கும் அந்த வேர்டு பாய்க்கிறது ஏன் தப்பு இல்லைன்னு சொல்றேன்னா எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி இருக்கும்போது எதுவுமே பணத்துக்கு அது அவமானம். மாயாட்டுக்கு சொல்ற மாயாட்டுக்கு வேர்டுக்கு அவமானம். என்னை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ஒற்றுமைங்கிறது வந்து ஒரு ப்ராஜெக்ட் செய்யும்போது மட்டும்தான் இருக்கணும். இல்லை நம்மளுக்கு அவனை பிடிக்கல அது ரெண்டாவது விஷயம். அவனுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவன் அடிபட்டுட்டான் இல்லை கீழே விழுந்துட்டான்னு தெரியும்போது கையை போய் தாங்குது தெரியுமா, அதுதான் ஒற்றுமை. அடிப்படை ஒற்றுமை அங்க இருக்கு. ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. ரொம்ப ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயத்துல அது இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தா நம்ம இந்து மாணவர்களுக்கு பார்த்தா அந்த அடிப்படை சண்டை லாக்அப் கேஸ் நிறைய நடந்திருக்கு. அப்போது ஒற்றுமை இருக்கும். எப்படா அடிப்படை எப்பச்சும் ஒரு சிம்பத்தியா சாதாரண ஒரு கருணை எல்லாத்துக்கும் வர்றதா இருக்கு. ஒற்றுமைன்றது என்ன கேட்டாவது ஒற்றுமை. அப்ப ஆக வந்து என்ன சொல்றோம், இந்த ஒற்றுமையை நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லலாமா? சரி, இந்த ஒற்றுமை இருக்கட்டும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த காதல் வலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த யூனிவர்சிட்டியில தான் ரொம்ப அப்படியே கூத்து மலர்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லல. புரியுதா பாருங்க, அப்படியே சிரிக்கிறாங்க, தெரியுது, புன்னகையோட இருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க. போயிட்டா காதல் சொல்ல போனா சில பேர் வந்து காலேஜுக்கு வரதுக்கு முன்னாடியே காதல் அவங்க 2 பேரும் வரும்போது லவ்வர்ஸா வருவாங்க. அவங்க வந்துட்டு ஃபைனல் இயர் படிக்கிற வரைக்கும் அவங்க வந்து தனியா அவங்களை ஐசோலேட் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்க்கை வந்து அவங்க வந்து தனியாவே இருப்பாங்க. மரத்துல இருந்து தென்னை மரத்துல இருந்து தேங்காய் விழுந்தா கூட தெரியாது. காதல் வந்து கண்ணை மறைச்சிரு, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க வந்து மற்ற சொசைட்டி கூட சேர மாட்டாங்க, அவங்க வந்து அவங்களை ஐசோலேட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தரப்பினர் இருக்காங்க. இன்னொரு தரப்பினர் வந்துட்டு மொத வருஷத்துல வந்து ஒரு காடி வச்சிருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கிறாங்க. சொல்ல முடியாது. நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க, நீ பாருங்க சொன்ன மாதிரி என் கேம்பஸ் நல்லா ஒரு பையன் வந்து 3 இயர்ஸா வந்து என்னால தான் போயிட்டு இருந்தேன் கிளாஸ்ல. கண்டுக்கவே மாட்டாங்க. பழைய ப்ராக்டிக்கலுக்காக காடி எடுத்து வந்துதான் புது எஸ்எம்எஸ் ஹாய் ஹவாயு அப்படின்னு சாயந்தரம் படமாக போலாமா அப்படின்னு எதிர்பார்க்கிறோம்னா ஓகே நான் வந்து உங்க கூட வாழ போறேன், எங்க குடும்பத்தை நீங்க நல்லா கவனிச்சு வாழைக்க மாட்டான். அவங்க பக்கத்துல உங்களுக்கு அதாவது இப்ப இந்த காதல்ன்றதா 2 வகையா இருக்கும். ஆனா பெரும்பாலும் என்ன நடக்குதுன்னு எல்லாரும் வந்து எல்லாம் மணிக்காக போறாங்க. சரி இந்த பையன் ஏதாவது பர்ஃபெக்டா இருக்கா அப்பதான் அவனுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க. இல்லைன்றது கண்டுக்கவே மாட்டாங்க. சொல்ல முடியாது.
ஃபுல்லா லவ்வும் இருக்கு. சில பேர் இனிஷியல் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்ப குடும்பத்தோட நல்லா தானே இருக்காங்க. அதையும் பார்க்கலாம்ல. ஆனா அது ரொம்ப ஆனா சில பேர் வந்து அந்த கேட்டுக்குள்ள போறப்ப லவ் பண்றாங்க. அந்த கேட் விட்டு வெளியே பட்டத்தோட வரும்போது லவ் தான் மறந்துட்டு வெளியே ஏறாங்க. அது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, லவ் வந்து அவங்க இனிஷியல்ல இருக்கிற 3 வருஷத்துல 6 செமஸ்டர் எடுக்கிற ஸோ வந்து பேசுற பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல சொன்னா கேர்ள்ஸ் வச்சுக்கோங்க ஃபேக்கல்டிக்கு மேலே நடந்து போவாங்க. அதெல்லாம் ஏதாச்சும் ஒரு சீனியர் மாற்றம் ஆரம்பிச்சிட்டாருன்னா ஒரு நாள் ஹெல்ப் கேட்பாங்க. அப்படியே வளர்ந்து வந்து காதல் ஆயிடும். மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அதான் உண்மை. பாத்தீங்களா ஏன் நீங்க வந்து கேர்ள்ஸ் சொல்றீங்க? நாங்க வந்து காடி மூட்டை பக்கம் ஒரு காடி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர் பண்ணாங்கலாம் போறோம், ஒரே பேட்ச்ல ஒண்ணா போறோம், பிடிச்சிருக்க பேசுறது பழகுது. செகண்ட் இயர் ஜூனியர் வராங்க, காய்ஸுக்கு தான் வயசானாலும் அவங்க கூட சொல்லுவாங்க காய் செகண்ட் ஏன்னா இன்னொரு செகண்ட் இயர் வந்து ஜூனியர் வர அடுத்த வருஷம் ஓகே. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நினைக்கிறது அவங்க கிட்ட போயிட்டு பேசி பழகி அங்க நம்பர் வாங்குது. ஒரு சாப்பிட்டு ஒரு வந்து காதல் வந்து இந்த காதல் வாழ்க்கை நிச்சயமா அதுல இருக்குது. அதுல வளர்ந்து இருக்காங்க, வெட்டுப்பட்டவங்க இருக்காங்க. சரிங்களா? சரி. ஆமா நிச்சயமா நல்ல கதை இருக்குது. உங்களோட டைம்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் லைஃப், சொசைட்டி, ஆக்டிவிட்டி, அங்க போயிட்டு அதை ஏமாத்தி காசை வாங்கலாம் இருக்குது. இந்த டைம் மேனேஜ் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி ஈஸியா வருது? இங்கே பார்க்குமா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலே முதல்ல நம்மளுக்கு தெரியும் நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம ஃபங்க்ஷன்ஸ் படிக்கும் பேச்சுலர் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் தான் படிப்பாங்க. கேம்பஸ் வந்து 6 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிக்கிறவங்க முட்டாள். இப்ப நம்ம ஒரு SPM STBM எடுத்தா ஒரு வருஷம் படிக்கிற படிப்பை ஒரு நாள் பரிச்சு உட்காந்து எழுதி முடிச்சிருவோம். யூனிவர்சிட்டின்னு வந்து அது அப்படி கிடையாது. ஒரு செமஸ்டர் 6 மாசம். அந்த 6 மாசத்துக்கு 5 சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் எடுப்போம். படிச்சு முடிஞ்ச